அரசியல் சாசன முறையமைவு, அரசியல் சாசன முறையமைவில் கட்சிகளின் பங்கு, கட்சிகளில் இருக்கிற நிர்வாகிகளின் பங்கு, நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களின் பங்கு, இதை பற்றி எல்லாம் ஒரு ஒரு நிர்வாகிகள் குறைந்தபட்சம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான். அதுல 99 விழுக்காடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது. தெரிந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் பார்த்துக் கொண்டார், புரட்சி தலைவர் அம்மா பார்த்துக் கொண்டார்கள். அவர்கள் கட்டளையிடுவார்கள், இவர்கள் நிறைவேற்றுவார்கள். இப்ப என்னன்னா, இப்ப இவர்கள் நிறைவேற்றுகிற கட்டளையிடுகிற இடத்துக்கு வந்த பிறகு எந்த கட்டளையிடுவதுங்கிறதுல தான் இவங்களுக்கு தடுமாற்றம். அவர்கள் ஒரு முடிவெடுத்து கட்சி அப்படின்னா கொள்கை என்னன்னு தெரியும். அந்த கொள்கையை தழுவி அதை வலிமைப்படுத்துவதற்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது தலைமை பொறுப்பில் இருந்த ஐயா எம்ஜிஆர் ஐயாவும் அம்மா புரட்சி தலைவர். இப்ப கட்டளையிடுற இடத்துக்கு வந்த பிறகு எந்த கட்டளையிடுறதுன்னே தெரியல. இப்ப அவங்க மோடி அமித்ஷா சொல்ற கட்டளையை இவங்களும் விடுறாங்க. அதனாலதான் நீங்க கோயில் நிதியில கல்லூரி கட்ட வேண்டாங்கிறாரு. திராவிடம்னா என்னன்னு தெரியலைங்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னே தெரியலப்பா. அப்ப இப்போ இந்துத்துவம்னால என்னன்னு தெரியல, சர்வாதிகாரம்னால என்னன்னு தெரியல, பாசிசம்னாலும் என்னன்னு தெரியல. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அரசு நிர்வாகம் அது ஒரு சும்மா ஒரு 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 பார்ட் டைம் ஒரு தொழிலா செய்யறாங்க. அது ஒரு மாதிரி அது ஒரு வணிகம் மாதிரியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ அது ஒரு பொருள் ஈட்டுகிற ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பயிற்சி கட்சியிலிருந்து ஒரு மாதிரி. அதை தவிர இவங்களுக்கு வேற ஒன்றும் அரசியல்னா கொள்கை சார்ந்ததுங்கிறதெல்லாம் தெரியாது.